அதுக்கு தான் திவ்யா கத்துனேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டேன். திவ்யா வந்து சின்ன சின்ன கராஸ் பண்ற ஆளுதான். ஆனா இந்த விஷயத்துல திவ்யா பண்ணது கரெக்டோன்னு எனக்கு தோணுது. பாரதி விஷயத்துல மட்டும். ஹலோ கேக்குதா? பேசிட்டேன். ஐயா இருக்கீங்களா? பேசிட்டேன். இருக்கும். சாம் எக்கோ அடிக்குது. ஹலோ சாம் ரொம்ப இருக்கு டிஸ்டர்ப் இருக்கு. கேட்டுச்சா உனக்கு பேசுனது? நான் பேசுறது கேட்கவே இல்லையா உங்களுக்கு யாருக்குமே? லைட்டா கேட்டுச்சு, நல்லா விட்டுச்சு. சாம் அப்புறம் இது எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. எனக்கு என்ன கேட்கலையே. ஒரு நிமிஷம் இருங்க புரி. சரி ஓகே, நான் வெளியே போயிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ பக் நினைக்கிறேன். வெளியே போயிட்டு வரேன். உங்களுக்கு பக் இல்ல, எனக்கு தெரியும் சாமுக்கு பக். ஒரு நிமிஷம் இருக்கு. யாரோ பக் ஐடி எடுத்திருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. செக் பண்ண. அபியே தூக்கி போட்டுருச்சு. ஓகே இந்த இது இந்த ஃபைட் லைவ்ல போகுமா என்ன? இப்போ நான் லைவ் போறேன். நான் பாத்துட்டு இருக்கேன், வந்தா சொல்றேன். இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பூர்ணி. இல்ல திவ்யா விஷயம் தான். எனக்கு திவ்யா வந்து நான் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அவங்க எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க சொல்றதுதான் நியாயம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு இந்த விஷயத்துல வந்து திவ்யா வந்து பார்வதி சண்டை போடுறது வந்து கரெக்ட்னு தோணுது. ஏன்னா பார்வதி எப்பவுமே அப்படிதான். அவங்க வந்து ஒருத்தங்களை மேனிபுலேட் பண்ணதான் செய்வாங்க. அதுவும் இல்லாம பார்வதி எதிர்பார்க்கல கமருதீன் வந்து சாண்ட்ராக்கு அப்போசா ஒன்று சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதுவும் பார்வதியில ஏத்துக்க முடியல. பார்வதி எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் கமருதீன் பேசணும். அதுவே அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல. அதனாலதான் இந்த நாளை மறக்க முடியாது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 1 செகண்ட் நான் முடிச்சிடறேன். தேங்க்ஸ். அவங்களுக்கு வந்து இது ஐயோ என்ன சொன்னேன்? பார்வதிக்கு ஐயோ என்ன சொன்னிட்டு நானே மறந்துட்டேனே, மறந்துட்டேன். கமருதீன் அவங்க சொல்றது நினைக்கணும்னு சொன்னீங்க. கமருதீன் வந்து பேசுறது வந்து பாரூக் பிடிக்கல. சோ பாரூக் வந்து எல்லாருமே வந்து சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டா சோ வெளியே போய் சொல்றாங்க ஆல் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னையும் உங்களையும் ஹேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி பார்வதி கண்டிப்பா வந்து மேனிபுலேட் பண்ணதான் செய்வாங்க. அதனால திவ்யா கத்தணும் தப்பு இல்லையோன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு சாண்ட்ரா வந்து இந்த எபிசோட்ல ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அவங்க மேனிபுலேட் ஆடுறோமோ இல்லையோ, who is her to care about it, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து அங்க கமருதீன்ட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. திருப்பி நான் அதே கேக்குறேன், who the hell is she to do that? பாரு என்ன வேணா பண்ணிட்டு போறா, சாண்ட்ரா அங்க பண்ண போறா. சாண்ட்ரா doesn't give a damn about you, பாரு doesn't give a damn about you அப்படின்ற போது why are you getting involved? அங்க சாண்ட்ராவே விடுன்றா, பாரு உன்ட பேச விருப்பம் இல்லன்றா. who is Divya? It's between those two. Who is Divya to come in between those two? உனக்கு என்ன தெரியும் அங்க என்ன பேசிருக்காங்கன்ட்டு? ஒட்டு கேட்கறதுல 4 வார்த்தை கேட்டிருப்பியா? ஃபுல் கான்டெக்ஸ்ட் கேட்டிருப்பியா உட்காந்துட்டு இல்லனா? அதுல வச்சுட்டு எதுக்கு உள்ள வர்ற? அதாவது திவ்யா பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுறத ஒட்டி கேட்டு அதை எடுத்துட்டு வந்து நீங்க சொன்னா பாருங்க, இவ பேசுற டெக்கோரத்தை பத்தி, டீசன்சியை பத்தி, எமோஷன்ஸை பத்தி. யாரு நீ கோமாளி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. தயவு செஞ்சு இது வந்து மாஸ் மொமெண்ட் வேற நம்ம சொல்லி நமக்கு தான் ஆசைங்க. மாஸ் மொமெண்ட் நீங்க சொன்ன திவ்யா இது சண்டைன்னு தான் சொன்னோம். ஆக்சுவலி திவ்யா வந்து உங்க வீட்டு ஆளுங்க தான் சொன்னாங்க, வைஃப்னு சொல்லல ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தான் சொன்னாங்க. எங்க சொன்னாங்கல்லங்க, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்னாங்க. சொன்னாங்க இல்லையா? சார் ரைட்டுங்க, விடுங்க. இல்லங்க ஒட்டிக்கிட்டத ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க அவி? பூர்ணி ஒட்டிக்கிட்டத ஒத்துக்கிட்டாங்க அவங்க. என்ன ஒட்டுக்கிட்டீங்களா? ஆமாங்க, இது என்ன பெருசா ஒட்டுக்கிட்டது கேட்டுச்சுங்கன்றா. இல்ல இவ ஒரு மனசாட்சி இல்லாம நான் எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணலன்றா. இவ ஜெயிலுக்கு போக மாட்டேன் தலைவலின்னு சொல்லி போட்ட டிராமாலாம் தெரியாதா? ரூல்ஸை நான் மதிக்கிறேன்னு இவ எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொன்னீங்க. அபி ஐடி இல்லவே இல்ல, காட்டவே இல்லை எனக்கு. பூர்ணி ஏதோ பிரச்சனை எனக்கு லிசனர் அனுப்பிச்சுக்கிறோம். பூர்ணி இருங்க, நான் லிசனர் போயிட்டு திரும்பி வரேன். நிஜமா அபி ஐடி காட்டல எனக்கு. 1 செகண்ட், நான் லிசனர் போயிட்டு திரும்பி வரேன். போயிட்டு வாங்க. இன்னையா அது ஸ்பேஸ்க்கு எலான் மஸ்க் கொன்றும் பாத்துங்க. ஆமா, நீ ஏதோ வன்மம் பண்ற தெரியுமா? என்னத்த வன்மம் பண்றாங்க? நீ வந்து திவ்யா மாதிரி நடுவுல வர்ற, அதுக்காக தான் உன்னை வந்து நாளைக்கு எதுவுமே கேட்கலட்டு நான் அப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்போ உங்க திவ்யா சாண்ட்ராவும்
பார்வதியும் பேசும்போது, திவ்யா வந்து இங்க நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதுக்கு அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணாங்க? அப்புறம் சாண்ட்ராவ மிரட்டுறாங்க. எனக்கு இப்ப அவ பேசணும், பாரு பேசணும் அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணணும் அப்படி? இவங்க என்ன இந்த வீட்டோட ஓனரா? பாஸா? இவங்க சொல்றது அதாவது எல்லாருமே பார்வதி கேட்கணுமா? வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா உன்ன, நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத சரி அப்படின்றாங்க. பண்ணிட்டோம். அது வந்து சாண்ட்ராவோட இஷ்டம். பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா ஆகுறதும் ஆகாததும் சாண்ட்ராவோட இஷ்டம். அது கண்ட்ரோல் பண்றது திவ்யா யாரு? நீ சாண்ட்ரா வேணாம், கனி வேணும்னு சொல்லிட்டியா இல்லையா? உன் கேம் ஓவர். ஆமா, அங்க வந்து நீ முட்டு கேம் கொடுக்கணும்ல. சொன்னியா, எதுக்கு இப்போ சொன்னியா? வந்து எதுக்கு குடுக்குற? சொ- எதுக்கு குடுக்குற? நான் சொன்னது அந்த அர்த்தத்துல சொல்ல, வேற அர்த்தத்துல சொன்னேன்ட்டு எல்லாரும் அதுதான் ட்ரை அது பண்ணாங்க. தேவையில்ல. யாருமே கேட்கல. அது உன்கிட்ட கேட்கவே இல்ல. இவங்க சாண்ட்ரா நினைச்சது மதிக்கவும் இல்ல. அதுதான் அபி. இவங்க நினைச்சது எல்லாம் சாண்ட்ரா போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அங்க நடக்கல. அங்க வேற ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. இவங்களுக்கும் டோட்டலி அப்செட். ஆனா இருக்கிற சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணணும்ல. இல்லைன்னா அது வந்து எப்படி ஆயிடும் அப்படின்னா, இவங்க அவங்கள கார்னர் பண்ற மாதிரி ஆயிடும். சாண்ட்ராக்கு ஸ்கோர் ஆயிடும். அதை கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே, நாட் ஒன்லி ஆனா திவ்யா, பட் டோட்டலி என்னன்னா ஃபெயில்டு. அது ம், ஸ்கோர் தான் ஆயிடுச்சு சாண்ட்ராக்கு. இவங்களால ஒண்ணும் பண்ண ஒண்ணும் முடியல. பண்ண முடியாது. அக்கா அது சாண்ட்ரா அடிச்ச அடியே அப்படி தெரிஞ்சுலக்கா. அந்த விக்கல்ஸா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், இப்படிதான் பண்றாங்க. சுபி இது பண்ணதும் ஆகட்டும், அந்த இதுலயே ம். என்ன பண்ணாங்க? அதுவே ம். சரியான ஸ்கோர் தானே. ஆ ஆமாம். யோ இதுக்கு அப்புறமும் கூட ஸ்கோர் தான். நீ யாரு அவ யாரு கம்ப்யூட்டர் சொன்னா தெரியுமா? அவ மேனிபுலேட் பண்றாளோ இல்லையோ அது நான் பாத்துக்கிறேன். அவ யார் அதை கேட்கறதுக்குன்னு சொல்லி முடிச்சுட்டா. இதுக்கு மேல ம். வாய் திறக்க கூடாது. இதை அவனோட ஒட்டுக்கிட்டு எக்ஸ்பிளனேஷன் இருந்தாங்கன்னா என்கிட்ட நீ அவ்வளவுதான். சொல்லக்கூடாதுன்னு சொன்னால. நீ உன் எக்ஸ்பிளனேஷன் ம் என்கிட்ட சொல்லாது. கிளம்பு அப்படின்னு. கிளம்பு. அதேதான் விக்ரமும் பண்ணியிருக்கான். நீங்க என்ன ஒரு ரீசன் சொன்னீங்க, நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க அதை கேட்க மாட்டீங்கன்ட்டு. ஆனா இருந்தாலும் அவன் அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணி அப்படி ஒரு ப்ரோ பேசின தப்பு. ஆக்சுவலா அது வந்து ரொம்ப ரைஸ் பண்ணிடும். அது நான் கரெக்ட் தான். அது ஒழுங்கா தெளிவா பேசிட்டு போயிருக்கலாம். எதுக்கு ரைஸ் பண்ணானே தெரியாத மாதிரி ரைஸ் பண்ணிட்டான். அது ஒரு மேட்ரே இல்லை. அவனே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருப்பான். ஆமா. அதுக்கப்புறமா நீயே என் ஒய்ஃபை இழுத்தேன்னு திரும்ப ரெண்டாவது முறை அவன் சொல்றான். எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருந்துச்சு. ம். அ- அதுதான் நானும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் திவ்யா சொன்னது வந்து ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. உங்க ஃபேமிலி கிட்ட பேசினா இன்னொன்னு ஒட்டு கேட்ட அந்த அந்த மாதிரி பொண்ணு தான் ஒட்டு வரும். கேட்க அதுக்கப்புறம் போயிருக்காது. வயது அது ஏதோ பத்தி அந்த கிஃப்ட் அந்த விக்ரம் தான் பேசணும் அது. சாப்பிட்றதுக்கு கொடுக்க போறப்ப காதல கேட்டிருக்கோம். சரிங்களா? அது அவன் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டான். எதுக்கு ட்ரிகர் ஆனான்னு தெரியல. திரும்ப கூல் ஆயிட்டு அந்த பொண்ணை திரத்திட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு தான் கேட்க இஷ்டம்னு சொல்லுதுன்னா அப்புறம் கேட்கணும்னா விட்டு தொலை வேண்டியதான. ஆக்சுவல் ட்ரிகர் அது ஆன ரீசன் அது எனக்கு அது என்ன வந்து தோணுச்சுன்னா, எமோஷனல் அவங்க இருந்தாரு. ஃபேமிலியில சொல்லியிருப்பாங்க, உனக்காக நீ ஸ்டாண்ட் எடுத்து நில்லு, நீ கேள்வி கேளு அப்படின்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அநியாயத்துக்கு கேள்வி கேட்கறான். இதைதான் கேட்டிருப்பாங்க. உங்க ஃபேமிலி வந்து சொன்னதுனால நீ இப்படி கேட்கறியான்னு தான் கேட்டிருப்பாங்க அவங்க. ஓகே, ஆர்த்தி அன்ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க. ஹாய் ஹாய். ஆக்சுவலி எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இப்போ வந்து இவங்க சொன்னாங்க ஃபேமிலி திவ்யாவோட அந்த ஹேபிட் நான் இந்த டைம் மட்டும் பார்க்கல. நிறைய வாட்டி பார்க்குறேன். ஒரு அவங்களோட மீன்ஸ் ஒரு கண்டஸ்டன்ட் கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ யார் கூட பேசும்போதும் அவங்க நடுவில் போய் இன்வால்வ் வராங்க. அது வந்து அந்த ஹேபிட் நாட் எக்ஸாக்ட்லி ரைட் அட் ஆல் த மூமெண்ட்ஸ். இல்லை இது பிரஜன் வந்து கிளம்பும்போது பிரஜன் சாண்ட்ரா ஓரமாக உட்காந்து அந்த டைனிங் டேபிள் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பயும் போய் திவ்யா வந்து நடுவில் பூந்து பேசிட்டு இருப்பாங்க. இதே தான் இப்போ இன்னைக்கு விக்ரம் வந்து கேட்ட போதும் நான் போன போது என் காதில் விழுந்தது. அதே தான் கம்ருவும் பாருவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அரோரா கூட சண்டை வந்த போதும் திவ்யா சொல்லியிருப்பாங்க என் காதில் விழுந்தது. சிலது வந்து அவங்க காதில் விழுந்தாலும் இப்போ விக்ரமும் அவங்க ஒய்ஃபும் பேசினதுமே அது பர்சனலாக அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை பப்ளிக்கில் சொல்லி கேட்கணும் உங்கள் ஃபேமிலி சொன்னதுனால வந்து கேட்குறீங்களான்றது வந்து இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். அவங்க ஃபேமிலி சொல்கிறதுனால தான் அவர் அப்படி பிஹேவ் பண்ணுறாரு. மேபி கேட்கணும் நம்ம வாய்ஸ் எல்லா இடத்துலையும் தெரியணும், நம்ம அமைதியாக போகக்கூடாதுன்னு கூட ரியாக்ட் அவர் கேம் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இவங்க கொஷின் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு இல்ல அப்ப புரியல. நம்ம அண்ட் கேட்கலாம் 200%ன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க எல்லாத்துலயும் 200% வந்து மூவ் பண்ண வச்சு யா பண்ண அப்சல்யூட்லி போறீங்கன்னு. அப்சல்யூட்லி இன்னைக்கு வந்து அவங்க பாரு கிட்ட பாரு பேசும்போதும் சாண்ட்ரா வந்து ஷீ கேவ் இட் பேக் வெரி நைஸ்லி. எனக்கு இதை பத்தி பேச வேண்டாம் இப்போ. அண்ட் அவங்க சொன்னனால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடனா அது ஏன் ப்ராப்ளம், நீங்க ஏன் வரீங்க? அது கரெக்டு தானேங்க. இந்த வீட்டில் எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லலாம். இப்போ இவங்க வந்து அன்னைக்கு ஸ்க்ரீன் போட்ட மேட்டர் அது வந்து எப்போ ஒரு நடந்து 2-3 வீக்ஸ் மேலே இருக்கும். அதை எடுத்து பேசுறாங்க. நான் ரூல் பிரேக் பண்ணலன்னு சொல்றாங்க. சுபிக்ஷா வந்து அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு திவ்யா கிட்டலாம் சுபிக்ஷானால திரும்ப பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா திவ்யா பேசுறதுக்கே ஸ்பேஸ் தரவே மாட்டாங்க. இல்லங்க அவங்க அந்த வந்து மாதிரி அந்த சுபிக்ஷாட்ட பேசும்போது கூட
உனக்கு இப்ப என்ன பேனிக் அட்டாக் வந்துருச்சா? உனக்கு இப்ப பேனிக் அந்த அட்டாக் மாதிரி அது மாதிரி மிரட்டுற பேசுறா. மாதிரி பேசுறாங்க. நீ ஆமாமா. யாரும்மா நீ இப்படி பேசுற அப்படின்ற இல்ல மாதிரி. அவங்க வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி கிட்ட பேசின ஆட்டிடியூட் கூட அவங்களது வந்து இப்ப நம்ம பிரஜன் பேசின போதெல்லாம் சொன்னோம் அவர் பேசின ஆட்டிடியூட் என்ன எப்படி இருந்தது அப்படி இப்படின்லாம் பேசணும். அப்ப இவங்களும் இன்னைக்கு இவ்வளவு நீளம் பேசும்போது அவர் உட்காருன்னு சொல்லும்போது இவங்க வந்து இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இவங்களது தான் மோசமா இருக்கும். பட் என்னன்னா திவ்யாவை பத்தி ஏதாவது பேசின உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. திவ்யாவுக்கு முட்டு கொடுத்துட்டு இல்லங்க அந்த பொண்ணு பண்ணது கரெக்ட் தான், விக்ரம் வந்து கத்திருக்க கூடாது. ஏங்க கத்துனா என்னங்க, கரெக்ட் திவ்யாக்கெல்லாம் தாங்க. கத்தி பேசினா தாங்க விக்ரம் திரும்ப கத்திருக்க பேச கூடாதாங்க அந்த முடியும். அளவுக்கு. அதுக்காக எங்க விக்ரம் செஞ்சது சரின்னு திவ்யா சொல்றீங்களா? வந்து ஒரு நிமிஷம் இருங்களேன். திவ்யா வந்து கத்துற கத்தல்ல அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு யாருக்குமே காதுல விழாது. திவ்யா டொனாலிட்டிக்கு இப்ப நாங்க பேசணும்னா வந்து இங்க அவங்களும் திவ்யா வாய் வந்து அடைச்சு வந்து தான் இருங்க சப்போர்ட் பண்ணி பேசணும். இருங்க சொல்லல. நாங்க இருங்க என்ன சொன்னோம்னா இருங்க. விக்ரம் கத்துனது விக்ரம் தப்புன்னு தான் விக்ரம் ஏங்க சொன்னோம். கத்தக்கூடாது? இல்ல நான் விக்ரம் ஏன் விக்ரம் இல்ல கத்துனது கத்தக்கூடாது? தப்புன்னு மட்டும் தான் சொன்னோம். இல்ல திவ்யா ஏன் வந்து கத்துனா கத்தக்கூடாது? இல்ல அவங்களுக்கு இல்ல நல்லா நியூட்டன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லல. நியூட்டன் வெயிட் இல்லங்க பண்ணுங்க. இருங்க நீங்க இருங்க ஆர்த்தி இருங்க. ஏன் கத்தக்கூடாது? அவங்க ஒய்ஃப் பேசுறத ஒட்டு கேட்டு அதை நீங்க வந்து சொல்லுவ. உன்கிட்ட கூலா ஹேண்டில் பண்ணுமா? அப்சல்யூட்லி நீ உன் ஃபேமிலி அதுக்கு இப்படி பேசுனதை ஒட்டு கத்தணும்லாம் கேட்டு யாருமே சொல்லலைங்க. அது நான் வந்து ஏங்க நீங்க அதுக்கு அவர் வந்து பண்ற கேள்வி பொறுமையா கேட்க தப்பு. பேசணும்னு கூடாதுன்னு யார் சொல்லல. இப்ப சொல்லிருக்காங்களாங்க? அதை வந்து நீங்க கேள்வி கேட்க புரிக்கலனா கூடாதுன்னு நியூட்டன் சொல்லல. பாக்காதீங்க. அதுக்கு நான் பொறுமையா நான் சொல்றது பேசணும்னு யாராவது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சொல்லிருக்காங்களா? நீங்க புரிக்கலனா என் பர்சனல் பாக்காதீங்க. ஸ்பேஸ்க்குள்ள வந்தா உன் பொறுமையா அவங்கள வந்து புரிக்கலனா பேசுறேன்னு. கேள்வி கேட்க பாக்காதீங்க. கூடாதுன்னு சொல்லல. விக்ரம் வந்து கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஏன் கத்துனாருன்னு தான் சொல்றது. அது அவர் எப்படி அது அது வேணா அவருக்கு கேள்வி கேட்கலாங்க. வந்து நீங்க அது இப்படி அவருக்கு எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. கேட்கலாம். இல்ல அது இல்ல இல்ல எப்படி வேணா ஆர்த்தி கேட்கலாம். அது அது அவரோட எப்படி வேணா விஷயம். கேட்கலாம். ஆனா அது அவர் கேரக்டர் இல்லன்றது. அவன் ஏங்க அவர் கேரக்டர் நம்ம யாருங்க டிசைட் பண்றதுக்கு? அப்படிதாங்க இதை அவர் ஜட்ஜ் பண்ணி முன்னாடி இல்லங்க தாங்க அவர் எப்படி பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி இருக்கோம். நிமிஷம் அப்படி இல்லங்க. பண்ண முடியாதுங்க. அவர் ஃபேமிலி பத்தி பேசினா அவர் ட்ரிகர் ஆகி கத்ததாங்க செய்வாரு. அவர் அப்படி கத்தக்கூடாது. இந்த மீட்டர்ல தான் ஏங்க அதுல கத்தணும். இந்த ஃபேமிலி அளவுல பத்தி தான் எதுவுமே பேசணும்னு சொல்லலைங்க. சொல்றேன். அவர் ஒய்ஃப்னு ஏங்க மட்டும் தாங்க ஏங்க சொன்னாங்க. சொல்லியிருக்கோம். ஒய்ஃப் ஃபேமிலி பேசினது ஒட்டு பத்தி கேட்டு ஏங்க எதுக்கு நம்ம அவங்களே பேசணுங்க? ஒத்துக்கிட்டாங்க. நீங்க பேசும்போது ஆ. என் காதுல விழுந்துச்சுன்னு ஆமா அவங்களே அதான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஒத்துக்காம ஒத்துக்காதவனா பிரச்சனை இல்லை. அதான் ஏங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஒத்துக்கிட்டாங்கன்னா அது எப்படிங்க நீங்க ஒரு ஒத்துக்கிட்டானா நிமிஷங்க. விட்டுருவீங்களா? ஒத்துக்கிட்டா புரியலையே. விட்டுணும். ப்ரோ என்னங்க நான் வந்து இது? இப்ப கூட ஒத்துக்கிட்டாங்கன்னா ரசிகன் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல ப்ரோ. ஏன் கத்துனாரு தான் ப்ரோ நான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அது ப்ரோ உங்க ஏங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் கேள்வி வியூ. திவ்யா அது கேட்கலாம். அதுதான் அவருக்கு இருங்களே. உங்க இன்னும் பாயிண்ட் ஆஃப் எல்லா வியூ தான் ரைட்ஸும் அதை இருக்குது. சொல்லுவேன். நியூட்டன் ப்ரோ. அதுக்கு வந்து அவர் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி கத்துறாரு திவ்யா பாத்தீங்களா? ரொம்ப சௌரியமா அது நல்லா இல்லைன்னு தான் பேசுறீங்க. நம்ம சொல்றது. ஒரு நிமிஷங்க. நியூட்டன் ப்ரோ. திவ்யா நியூட்டன் ப்ரோ கிட்ட கொஞ்சம் வெயிட் நார்மலா எல்லாரும் வெயிட் பேசினா பண்ணுங்களேன். இல்லங்க திவ்யா இப்பதான் கிட்ட இருங்க நார்மலா ஆர்த்தி ஒரு நிமிஷம் பேசு. இருங்களேன். ஐயோ இப்ப நான் கத்துனாதான் ஒரு கனெக்ட் ஆகுது. ஓகேயா? அங்க வந்து அந்த திவ்யாட்ட நீங்க மெதுவா பேசுனா கத்திக்கிட்டே இருக்காங்க. பேசுறத அப்சல்யூட்லி முடிக்க விட மாட்றா. கே 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 அப்சல்யூட்லி கே கே கேன்னு வருது. கத்துனாதான் அது மண்டையில ரீச்சே ஆகும். இல்லங்க. கரெக்ட். கத்தி அண்ட் தான் பேசணும். சரி சரி அண்ட் ரசிகன். இன்னொன்னுங்க கரெக்ட். நியூட்டன் அவர் நீங்க இன்னொன்னு நியூட்டன் சொல்றீங்க. திவ்யா ஒரு சப்போர்ட்டர் நிமிஷம். கிடையாது. அவரு காமனா தான் சொல்றாரு. இல்லையா? இன்னொன்னு ஒரு இல்லங்க நிமிஷம். சாம் காமனர் நாங்க ஐம் அவர் ஷோகேசிங் சப்போர்ட்டர்னே தட் சொல்லலங்க. எக்ஸாம்பிள். ஓகே. எக்ஸாம்பிள் தான். கசகசன்னு நான் என்ன இருக்கும்போது சொல்ல வரேன்னா சவுண்ட் வாய்ஸ் ஏத்துனா தான் கரெக்ட் தான் கேட்கும். கரெக்ட் தான். திவ்யா கிட்ட அவர் பண்ணது, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டான விஷயங்கள். அவர் கேட்கிற கேள்வி நீங்க ரூல்ஸ் மதிக்கிறீங்களா அப்படின்னு சுபிஷாவை கேட்கிறவங்க, அவர் அதை திரும்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண வர்றது கரெக்ட். திவ்யா கேட்காதது திவ்யா தப்பு தான். ஆனா அந்த இடத்துல அவங்க அவங்க அந்த ஃபேமிலி பத்தி சொல்ல வந்தது வேற விஷயம். ஆனா இவர் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணி கத்தி பேசின உடனே அது வந்து ஏங்க அவரே உண்மையாயிடாது. தாங்க சைலண்டா பேசும்போது திரும்பி சொல்லிட்டாரேங்க. சொல்லிட்டாரு. அதுதான். அது ஆ தப்பா போனோனே, இவங்களும் அத பத்தி ஏங்க இது அவர் பண்ணோனே, திரும்பி அவர் செட்டில் டவுன் ஆயி, திரும்பி கூல் டவுன் ஆயி, திரும்பி பேச ஆரம்பிச்சுட்டாரு. இல்ல, இல்ல நான் அது தப்பா இதாயிடுச்சு அப்படின்ற மாரி அவர் பேச இல்லங்க ஆரம்பிச்சுட்டாரு. சபரி பேசும்போதே ஒரு நிமிஷங்க. சபரி பேசும்போதே சபரி சொன்னாரு அவங்க தப்பா நான் ப்ரொஜெக்ட் பண்ண வரல. நீங்க அந்த மாரி பேசுறது வெளிய அசியூம் அந்த மாதிரி ஆயிடும் தான் சொன்னாரு. ஆமா. யாருமே திவ்யாவ தப்பா சொல்லல. ஆக்சுவலி வந்து அவங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் நான் இன்னைக்கு எபிசோட் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சுட்டது. விக்ரமும் சரி, சபரியும் சரி, கமருதனும் சரி யாருமே திவ்யாவ வந்து நீங்க கேட்கறது தப்பு, சொல்றது தப்பு சொல்ல வரல. அவங்க ஒரு ஃபேமிலியா பேசிட்டு இருக்கும்போது இவங்க காதுல விழுந்தா அது எதுக்குங்க இங்க பேசணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு செகண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. அரோரா மிச்சதுக்குலாம் நேத்தி கானா வினோத பேசும்போதெல்லாம் வாய் எடுத்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து திவ்யா பண்ணது தப்புன்னு கூடயே உட்கார்ந்து பார்க்குறாங்க அரோரா. ஒண்ணுமே வாயே தொறக்க மாட்டேங்கிறாங்க. அடங்கி போய் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு நெக்ஸ்ட் என்ன கார்டு இந்த வீக் ப்ளே பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா துஷார் முடிஞ்சிருச்சு. இனிமே துஷார் பத்தி பேசினா அழாதன்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. இப்ப இந்த வீக் என்ன கார்டு அரோரா ப்ளே பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா மிச்ச எல்லா சண்டையிலயும் நான் ஒரு ஹவுஸ்மேட்டா நான் கேட்கலாம், அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு எல்லா சண்டையிலயும் போய் சொல்றவங்க, ஆ ஏன் இந்த இந்த ஃபைட்ல வர மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கும் திவ்யா வாய்ஸ கண்டா பயம். ஏன்னா திவ்யா கிட்ட யாருமே பேச முடியாது. அவ்வளதான். அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த லாஸ்ட் ஒரு 15, 20 மினிட்ஸ்ல அண்டர்ஸ்டூட் வந்து திவ்யா கிட்ட யாருமே எந்த கருத்தையும் எடுத்து வைக்க முடியாது. ஈவன் ஹோஸ்டால கூட எதுவுமே அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது.
ஏங்க எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க. அவர் அங்க வந்து கிண்டல் பண்றாரு, சர்க்காஸ்டிக்கா அடிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு புரியல சரியா? அங்க அவர் பேசும்போது ஷோ பார்த்து நிக்கிறாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தம்ஸ் அப் குடுக்குறாரு. சூப்பர்ன்னு கை காட்டுறாரு. இது கூட புரியாதா? அங்க வந்து டபுள் கோட்ஸ் சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாரு. இல்லங்க. இஸ் அவங்க ஹோஸ்ட் கூட மேபி நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹோஸ்ட் கிட்ட கூட சண்டை போடுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வெளில 200% ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஹோஸ்ட் கிட்ட கூட சண்டை போடுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து மேபி அது தெரியல. ஏன்னா, இன்னைக்கு விஜய் சேதுபதி வேற சுபிக்ஷா உங்கள சேவ் பண்ணதே நான் தான். மக்களுக்கு நன்றி சொல்றீங்கன்னு வேற ஒரு ஹிண்ட் குடுத்துருக்காரு. ஸோ இது என்ன நடக்குது இந்த ஷோல? அதாவது வோட்டிங் கன்சிடர் பண்றாங்களா? இல்ல வெறும் பிஆரா? ஒண்ணும் புரியல. இல்ல அது இல்ல நீங்க இல்ல 1000% வச்சுக்கோங்க. வோட்டிங் கன்சிடர் பண்ணல. ஆமா அது தெரியுது ப்ரோ. சுத்தமா ஒரே கன்சிடர் பண்ண நிமிஷம் மாட்றாங்க. ஒரே நிமிஷம் அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிப்பாங்க டிக் பண்ணலாம். ம். எல்லாருக்கும் ஸ்பீக்கர்ஸ்ல எல்லாருக்கும் ஒரே ஒரு தான். யார் பேசும்போது இன்டர் பண்ணாதீங்க. நீங்க இன்டர் பண்ணும்போது திருப்பி அவங்க பேசுறது மறந்துடுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாது? முதல்ல அந்த ஆண்ட்ராய்ஸ் பண்ணதே காமிக்க மாட்டேங்குது. அது நீ எலான் மஸ்க் கிட்ட தான் கேட்கணும். பிரகாஷ் ஜான் ஹரி. ஐயோ பிரகாஷ் அதுக்கப்புறம் ஜானரி. ஹாய் பிரகாஷ் ஹாய் பேசிருங்க. ஹாய் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு இதுதான் திவ்யா கிட்ட வந்து நேராக பார்த்தா கூட கேட்கலாம். என்னன்னா ஒரு ஷோ முடிஞ்ச உடனே நாளைக்கே அவங்க திவ்யா எவிக்ட் ஆகிட்டு போயிடுவாங்களா இல்லைன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ்ல எவிக்ட் ஆகிட்டு போயிடுவாங்களான்னு தெரியல. ஏன் உடனே தான் போய் கேட்கணுமா? அவங்க டைம் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நாளைக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இந்த வீக் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாங்க? பொறுமையாக கேளுங்கப்பா. உங்களுக்கு டவுட்டு தானே கேட்கணும். உங்களை ஏதோ சொல்லிட்டாங்க, சரி ஓகே. அதை வந்து ஹோஸ்ட்டு சொல்கிறத வச்சு தான் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஹோஸ்ட்டுக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலை கூட உங்களால் ஏற்றுக்க முடியல. உடனே அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து உனக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஏன் எதிர்பார்க்குறீங்க? நாளைக்கெல்லாம் என்ன தான் பண்ண போகிறீங்க? அப்போ உடனே பேசி உடனே முடிவு எடுத்துடணும். உடனே வந்து இவங்க சவுண்டாக பேசலாம், இவங்க எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், ஆனால் மற்றவங்க பேசுறதை கேட்க முடியாது. நான் இங்கே இப்பயும் கேட்க மாட்டேன், எப்பயும் கேட்க மாட்டேன். அப்போ நீ பேசுறதை ஏன் அவன் கேட்கணும்? அதை அவன் சொல்லிட்டு போனானா என்ன பண்ணுவேன் நீ? அப்போ உங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்க. அப்போ மற்றவங்க பேச்சுக்கு நீ வந்து இடமே கொடுக்க மாட்டே. அப்படின்ற போது சத்தியமா எனக்கு செம்ம கடுப்புன்னா கடுப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எம்மா நீ என்னதாம்மா நீ ப்ரூவ் பண்ண விரும்புற? நீ என்ன அவ்வளோ டேலண்டா நீ? ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்க தெரியல. ஒழுங்கா எதனா ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன்னா அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல தெரியல. அன்னைக்கு காலையில 6 மணி அவன் தம்பியே வந்து சொல்லிட்டு போறான், இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு. அதை மாத்திக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனா இவர் விஎஸ் வந்து ஒரு சில டைம் வந்து வக்கில்லன்னு கேட்டதெல்லாம் வந்து இப்போ எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. எதையும் புரிஞ்சுக்க வக்கில்ல, பேசுறது மட்டும் நல்லா வக்கனையா பேச வேண்டியது. அப்புறமா எதிராளி வந்து பேச மாட்டான்னா அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு போயிட வேண்டியது. என்ன ஒரு ஆட்டிடியூட்னே தெரியல. செம்ம கடுப்பா இருக்கு. அழகு இருந்தா தெரியல, அழகு இருந்தா அறிவில்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதுதான் போல இருக்குது மீனிங். அது பழமொழி அந்த காலத்துல சொல்லி வச்சதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு போல. ஐயோ சத்தியமா எனக்கு அவ்வளோ கடுப்பாயிருச்சு அந்த இது ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம். நல்ல வேலைக்கு ஞாபகப்படுத்துனீங்க ப்ரோ. அந்த டெம்ப்ளேட்டை தேடி எடுத்துடுறேன். அதான் நீங்க ரசிகன் பிரதா அடிக்கடி சொல்லுவாரு, அவங்க ஃபேன்ஸ் வந்து கியூட்டு இருந்தா கியூட்டு, ஸ்வீட்டு, ட்ரெஸ் நல்லா இருக்கு, கூட்டை போட்டு வேணா சாப்பிடுங்க சாப்பாட்டுல பெரிஞ்சு, அவ்வளோதான் சொல்லணும். ஸ்வீட்டு வந்து எதனா ஃபங்க்ஷனுக்கு எதனா கொடுங்க. நியூ இயர் வருது, ஸ்வீட் எடுத்துன்னு கொடுக்க சொல்லுங்க திவ்யாவை. சீரியஸ்லி அவ்வளோ வெறுப்பாகுது. இல்லை உனக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலை? அதாவது பிக் பாஸ் வந்து சொன்னது வந்து வேற ரீசனுக்கு, அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை சொல்ல போனா. அது ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்டை மேற்கோள் காட்டி தான் வந்து அவர் சொன்னார், இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி உட்காரக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூம்ல. சரி ஓகே, ஒரே நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ இது பண்ணுங்க. அப்டேட் வந்துருச்சு ஓகேவா? எல்லாருமே நாமினேட்டடா நாளைக்கு கேப்டன்சி டாஸ்க் எதுவும் இல்லையா? ஓகேவா? நாளைக்கு கேப்டன்சி டாஸ்க் எதுவும் நடக்கல. இந்த வீக் கேப்டன் கிடையாது ஹவுஸ்க்கு. ஸோ எல்லாருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிடிஎஃப் போயிட்டு இருக்கு. ஓகே, மண்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? பாடுறா. டிடிஎஃபோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் போயிட்டு இருக்கு, இப்போயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் அப்டேட். ஓகே, 24 hours டாஸ்கா? சாலி 24 hours கிடையாது, டாஸ்க் தான். டாஸ்க் தான் மாதிரி ரெசைலன்ஸ் டாஸ்க்.
ஸோ இது லைக் வேற மாதிரி டாஸ்க். ஸோ என்டியூரன்ஸ் இதுதான் எண்டூரன்ஸ் ஓகே டாஸ்க் தான் போயிட்டு அப்புறம் பேசுங்க. ஓகே என்னன்னா இப்போ சாண்ட்ரா கிட்ட பார்வதி வந்து வேற விஷயமா பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுன்னு. நீ யாருமா அதை சொல்றதுக்கு? உன்ன மாதிரி அவங்களும் ஒரு கண்டெஸ்டன்ட் சாண்ட்ராவும். ஏன் அவங்க ஆட்டத்தை பத்தி அவங்களுக்கு அக்கறை இருக்காதா என்ன? நீ அவ்வளோ அக்கறையானவளா? நீ உன் கேம்ல நீ அக்கறை காட்டு போதும். மற்ற கேமுக்கு நீ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. வீக்கெண்ட் ஆனால் எவிக்ட் ஆக போகிறோமன்ற அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அடிப்பாங்க. தேவையில்லாத விஷயத்துல போயிட்டு மூக்கை விட்டுட்டு அப்புறம் மூக்கை பற்றி பேசின கோவம் மட்டும் வருது. இந்த மாதிரி பண்ண ஏன் கேட்க மாட்டான் வினோத்? இன்னைக்கு வினோத் வர இவன் கமருதீன் வர நிறுத்துன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. வினோத் கேம் முடிஞ்சிச்சுங்க. அவன் ரொம்ப கமருதீனுக்கு முட்டு கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இல்லை வினோத். இல்ல ப்ரோ, அது வந்து நம்ம வேற டாபிக் அப்ப பேசிக்கலாம். இப்போ வந்து திவ்யாவை அடிக்க போது நான் சொல்லிக்கிறேன் இது. இதுல கூட திவ்யாவை அடிக்கும்போது கூட அவன் இன்டர்ஃபியர் ஆயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல வினோத்தை பத்தி பேசும்போது வினோத் அப்புறமா தனியா அதுக்கு தனியா இல்ல அது விக்கல்ஸ் பிரச்சனை, விக்கல்ஸ் திவ்யா பிரச்சனைனா அவங்க 2 பேருமே ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா கூட அதுல நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஒரு தெளிவான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அதுல எடுக்கிறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ கிடைக்கும். எல்லாரும் ஆளாளுக்கு சார்ஜ் பண்ணிட்டு வரும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்காது. இனிமே இவ்வளவு வாரம் ஆயிடுச்சு, ஓகேவா? அது முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சண்டையில சத்தியமா எனக்கு ஒரு சில பாயிண்ட்ல புரிய மாட்டேங்குது. லபல பல பலபன்னு கத்துறாங்களே தவிர கத்துறாங்க. அதுல ஒருத்தர் கமருதீன் கத்துறான், கானா வினோத் கத்துறாரு. புரியல எனக்கு. என்னடா பேசுறீங்க? யாரு என்ன பாயிண்ட் சொல்றீங்கன்னு தெரியலடா. டேய் நாங்க வந்து ஒரு புரிஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தான் புரியாம விளையாடுறீங்க. இது சிம்பிளே என்ன பண்ணிடலாம், இது அவ்வளவு ஒஸ்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு சீசன். அப்பா நான் சீரியஸ்லி பாவம். எனக்கு தெரிஞ்சது இப்போ வந்து ஏன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சீரியல் அந்த டைரக்டர் யாரோ வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி போனாங்கன்றது இப்போ புரியுது. அப்போ புரியல, இப்போ புரியுது சீரியஸா. ஓகே, நர்மதா பேசுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, திவ்யா வந்து ஃப்ரைடே திவ்யான்ற பேர்லேருந்து சண்டே திவ்யான்னு மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க போல். அதாவது விஜேஎஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸே குறைக்கிற அளவுக்கு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம், திவ்யா வந்த ஃபஸ்ட்டு வீக்கே பாரோவோட 2.0 தான் இவங்க. பாரோவை விட டபுள் மடங்கு கத்துறது, கிளியராக ஒன்று கேட்டுக்கிறது, லிசனிங் ஸ்கில் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி டாப்பிக்கை ஒரு கண்டினியூவாக பேச மாட்டாங்க. பிட்டா இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தால் உடனே அவங்க பக்கம் ஜம்ப் பண்ணிவிடுவாங்க, இன்னொருத்தங்க வந்து அவங்க பக்கம் ஜம்ப் பண்ணிடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விக்கல்ஸுக்கு ஐ மீன் சுபிக்ஷா கிட்ட அவங்க பேசினது எதுக்காக அந்த ஸ்க்ரீனை பற்றிலாம் பேசினாங்க தெரியல. அதை வந்து சபரி கிளாரிஃபை பண்ண உடனே விக்கல் உள்ள அந்த சுபிக்ஷா கிட்ட வந்து அவங்க நார்மலாக வேறு ஏதாவது பேசினா கூட விக்கல் வந்திருக்க மாட்டார், தூரமாக தான் நின்றுட்டு இருந்தார். நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு பேசுனீங்க, அதனால தான் பிக் பாஸே சொன்னாருன்ற மாதிரி பேசின உடனே தான் சுபிக்ஷாவுக்கு வந்து சொல்கிறதுக்கு தெரியல அந்த பாயிண்ட்டை. லைக் நீங்கள் கூட தானே ஜெயிலுக்கு போகாமல் ரூல் பிரேக் பண்ணீங்க, அந்த நாள் ஃபுல்லாக டிலே பண்ணி போனீங்க, அது கூட தானே உங்களுக்கு திட்டினாங்க சொல்ல முடியல. அதை தான் வந்து விக்கல்ஸ் கொண்டு வந்தார். விக்கல்ஸ் சொல்லும்போது உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் செஞ்சீங்களா? ஜென்ரலாகவே யாரையுமே, அது உமனோ மென்னோ, நீ இவன் சொல்லி தான் செஞ்சியா, இவங்க சொன்னாங்கன்னு தான் செஞ்சியான்னு நம்ம ஏதாவது ஒன்று கேட்டுட்டாக்கள் நம்ம கோவம் தான் கண்டிப்பாக வரும். சொன்ன மாதிரி இங்கே வீடை பற்றி பேசவே கூடாது. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி கமருதீன் திவ்யா போல் ஒரு தலைன்னு சொன்ன ஒரே ஒரு சின்ன வார்த்தையில் ஆரம்பிச்சு தான் பெரிய சண்டை. அந்த வீக்கெண்ட் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணாங்க கமருதீனையே. இவங்க பேரை மட்டும் சும்மா கூட யார் சொல்லக்கூடாது. ஆனால் இவங்க வந்துட்டு விக்கல்ஸ் ஃபேமிலி பற்றி சொல்லலாம். அது தப்பு தான். அது எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் சொல்கிறீங்க ஒய்ஃப் பற்றி அவங்க பேசணும், பட் வீட்டில் சொன்னாங்கிறதுக்காக செய்வீங்களான்றது தப்பு தானே. வீட்டில் வந்து அப்போ உனக்கு கூட தான் சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு பதிலுக்கு இவரு கூட கேட்கலாம்ல. 200% சொன்னாங்க, அப்போ 200% சண்டை போடு, ஆல்ரெடி 100% பண்ணிட்டு இருக்க, இப்போ 200% பண்ண சொல்லிட்டு போனாங்களான்னு கூட நம்ம இது பண்ணலாம்ல. ஐ மீன் அது அவர் தெரியாது, நான் வெளில அவுட் சைடில் இருக்கிறவங்க கேட்கலான்னு சொல்கிறேன் நான் அந்த விஷயத்த. பட் வீட்டில் இருந்து சொன்னாங்கன்றதுக்காக செஞ்சீங்களான்னு கேட்கறதுலாம் தப்பு தான். அது கண்டிப்பாக தப்பு. அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா ரெஃபர் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி. அதே மாதிரி விக்கல்ஸ் கூட தெளிவாக சொல்கிறாரு. அவர் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டே இருக்காரு, டக்குன்னு நடுவில் பூந்து அவங்க நோட் பண்ணிங்களா எல்லாரும் ஒரு விஷயம், திவ்யா சொல்லும்போது நான் தான் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறேன், நான் தான் டீசெண்டாக இருக்கேன், நான் தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன், நான் தான் பண்ணேன்றத ரொம்ப அழுத்தி சொல்கிறாங்க.
அப்போ அவங்க பேசுறது மட்டும் தான் வெளியில போணும். இப்ப இவங்க இந்த மாரி இத ஆரம்பிக்கும்போது, இவகிட்ட யார்றா பேச முடியும்னு சொல்லிட்டு போம்மான்னு எல்லாம் போயிருவாங்க. இப்போ இவங்க வந்து அது 200% வந்து பிஆர் ஒர்க்க வந்து நாங்க பார்த்துக்குறோம். நீ ஏதாவது பண்ணு. ஏதாவது நீ கன்டென்ட் உள்ள மட்டும் கிரியேட் பண்ணிடு. நாங்க வந்து வெளில அத எப்படியாவது ஷார்ட்ஸா போட்டு ப்ரமோட் பண்ணி உன்ன வின்னர் ஆக்கிடுவோம்னு இவங்களோட பிளானான்னு தெரியல. அதனால தான் வந்துட்டு அந்த கோட வந்து 200% சொன்னத வந்து அவங்க அதிகமா பண்றதுக்காகவே தேவையில்லாம இப்ப கமருதீன் வந்தானா, உனக்கும் பார்வதிக்கும் வந்தா இப்படி சொன்னியா நீ?" அப்படின்னு கேட்கறாங்க. பார்வதி பத்தி பேசும்போது வந்தியான்னு கேட்கறாங்க கமருதீன் கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து இரலவென்ட் தானே. ஒரு விஷயம் பேசணுன்றதுக்கு அப்படி பார்த்தா எல்லாரும் தானே பேசலாம். சாண்ட்ரா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னா, அப்ப நீங்க கூட தான் அரோரா கூட உட்காந்து பார்வதி பத்திலாம் பேசுனீங்க. அன்னைக்கு சாண்ட்ரா கிட்ட கூட சொல்றீங்க, இவ வந்து பேட் டச் எடுத்துட்டாளா, இவ அப்படி பண்ணா. அப்ப நீங்க எப்படி பார்வதி பத்தி பேசுவீங்க சாண்ட்ரா கிட்ட? அப்ப நீங்க சாண்ட்ராவ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா? அப்படி நம்ம கேட்கலாம்ல. அது அதான் சொல்றேனே, ஒரு விஷயம் பேசணும், ஒரு தெளிவா பேசணும்னே பண்ண மாட்றாங்க. ஏதோ கட கட கடன்னு கத்தணும். அத வச்சு அன்னைக்கு ஃபுல்லா இவங்க ஒரு 10 சீன் அதாவது இவங்க சீரியல் நடிச்சுலாம் இவங்களுக்கு பழக்கம் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு ஷார்ட்ஸ் தெரியும். இந்த செகண்ட் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஆக்ட் பண்ணாக்கா, இது எப்படிலாம் வந்து அவங்க வந்து அத வந்து ஷார்ட்ஸ் பண்ணி வெளில வந்து விடலாம். இல்ல ரீல்ஸ் மாரி பண்ணி விடலான்ட்டு தெரியுமான்னு தெரியல. அதுக்கேத்த மாரி அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, திவ்யா வந்து காலைல ஒரு 1/2 அன் ஹவர், மதியானம் 1/2 அன் ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அத வந்து இது மாரி எல்லாரும் வர மாரி பண்ணா தானே அது வெளில போகும். கண்டிப்பா கேமரா ஃபோக்கஸ் வந்துரும் இல்லைங்களா? அதனால எல்லாரையும் வர வைக்கிற மாரி தான் பண்ணுவாங்க. கிச்சன்லயா இருக்கட்டும், நேத்து கூட என்னோட என்ன ஒரு வெங்காயம் வெட்டுறதுக்கே கண்ணு எரியுது. இவ்ளோ நாள் வெங்காயம் வெட்டினாங்க. இப்பதான் வெங்காயம் வெட்டினா கண்ணு எரியுது தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஹெல்மெட் வாங்கி குடுங்க. அவங்க பண்றதெல்லாம் பாருங்களேன், ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியலா ஏதாவது நம்ம பண்ணணும்ல, ஏதாவது பண்ணணும்ல, அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து தெரியல. ஒரு வேள பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த நல்லா ஏதோ பண்றாங்க ஒண்ணுன்னாலே அவார்ட் அது பிரைஸ் குடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்துடுறாங்கன்றதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இன்னொன்னு அம் கானா வினோத். ஆக்சுவலா அவருமே வந்து இப்போ அவருக்கு வந்து திவ்யா பிடிக்கல. அரோராவ வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நீயும் கமருதீனும் ஃப்ரெண்டா இருக்கிறது நல்லாருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனாலயே என்னவோ தெரியல கமருதீன் கூடயே போறாரு. இன்னைக்குமே சொல்லியிருக்காரு விஜய் எஸ். கமருதீன் கூட பழகாதீங்கன்னு. அது ஒரு மாரி காமெடியா இது பண்ணிட்டு போறாரு. அதனால அது அவருக்கு அப்புறம் இனிமேட்டுக்கு தெரியல. டிடிஎஃப்ல வின் பண்ணாருன்னா, ஒரு வேள வருவாரான்னு தெரியல அது. எனக்கு என்னவோ பார்வதி கொஞ்சம் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தோணுது. இதே மாரி அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்முனாவது இருந்தாங்கன்னா, கமருதீன் மேட்டர்ல ஏதாவது வரும். பட் பயமா இருக்கு எனக்கு. நைட்ல இப்ப ஏதாவது சேர்ந்துட்டு கமருதீன் கூட சேர்ந்துட்டு ஏதாவது பேசிட்டு திருப்பி முதல்ல இருந்து இல்லங்க ஆரம்பிச்சுருவாங்களான்னு முடிஞ்சிருச்சுங்க. தெரியல. அப்படியா? முடிஞ்சிருங்க அவங்க. ஆமா, இதுக்கு மேல டிடிஎஃப் வேற டைனமிக்ஸ்ல போகும் ஷோ. போயிடும் இல்லையா? இனிமேட்டெல்லாம் அத எடுத்தாங்கன்னா வெளியில வந்துருவாங்க. ஆனா அவ்வளவுதான். எனக்கு இன்னைக்கு பார்வதி வந்து எந்த ஒரு மேட்டர்லயும் போகாது கழுத்த ரொம்ப புடிச்சிருந்தது. புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. இனிமேட்டு அதை எடுத்தாங்கன்னா. அப்புறம் நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா கீழே ஸ்பீக்கர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நர்மதா பேசி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஒண்ணுதான். எனக்கு பார்வதியோடது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா புடிச்சிருந்தது. இந்த மாரி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் அந்த திவ்யா குடுத்ததெல்லாம் திவ்யாக்காக ரிப்ளை குடுத்ததெல்லாம் சூப்பரா பண்ணாங்க இன்னைக்கு பார்வதின்னு பார்த்தேன் நானு. "உனக்கு என்ன வந்தது? நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. சும்மா மூக்கு நுழைக்காதன்றதெல்லாம்." ஸோ இதே மாரி கொஞ்சம் பார்வதி போனா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளோதான். மத்தவங்க பேசுங்க. தேங்க் யூ. ஓகே. டிடிஎஃப் டாஸ்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. எண்டூரன்ஸ் டாஸ்க் மாதிரி ஃபர்ஸ்ட் டாஸ்க் போயிட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் போன வருஷம் மாரி 2 வருஷம் மாரி இந்த பிஆர் டாபிக் உள்ள வந்தா நல்லா இருக்கும் இந்த சீசன். வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் ஜனவரி. அதுக்கப்புறம் புக்வாமா? ஜனவரி பேசுறீங்க. ஒரு நிமிஷம். நீங்க அபி கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? சாரி, கோ ஹெட். அபி டிஎம் மட்டும் பாருங்க. ஜான் கண்ட்ரி பண்ணுங்க. ஓகே. நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு சார்? ஐயோ அவங்களா? சரி, அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லையா? அப்ப சரி 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 அவங்களே பேசுங்க. ஐயோ, நான் எது சொன்னாலும் அப்படியே ஒரு நீங்க அப்படிதான் நீங்க கேட்டது அப்படிதான் இருந்துச்சு. நீங்க கேட்டது அப்படிதான் இருந்துச்சு. இல்லங்க, இது வேற பக்கா இருக்குங்க. ஆண்ட்ராய்ட் சோர்ஸ்ல வேற காமிக்குது. நேத்தியே இதே மாதிரிதான். ஜானரியா அவங்கதானா? வேற யாரும் இல்ல கை சார் பரவாயில்ல நீங்க பேசுங்க. சரி நேத்தியே நான் கேட்டுக்கணும். சரி பரவாயில்ல போய் தூங்கிட்டீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி பேசுறீங்க. சரி, கமிங் டு த டாபிக். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையிலேயே வந்து ஐ ஃபெல்ட் இஸ் லைக் இட்ஸ் லைக் டேஸ்டிங் யுவர் ஓன் மெடிசன்ற மாதிரிதான் இருந்துச்சு திவ்யாக்கெல்லாம் வந்து. அண்ட் இந்த சண்டையும் வந்து பாத்தீங்கன்னா அன்னெசரியாட்ட இருக்கு. பட்
Like how Narmada அவங்க சொன்ன மாதிரி I also felt like she has to do some content. அதுக்காக வந்து each and every word whatever you say, கை நீட்டி பேசுற, நீ கை நீட்டி பேசுற, வாடின்னு சொல்றியா, வாடி சொல்ற. So she is not giving preference to the what she is talking or what is about. She is just like picking the words and she is fighting the மாதிரி எனக்கு தோணுச்சு. And second thing வந்து அவங்க பாரு கிட்ட பண்ணது தப்புன்னா அது தப்பு இல்லைன்னா அதே மாதிரி விக்ரம் திவ்யா கிட்ட பண்ணதும் தப்பு இல்லை. அவங்க பாரு கிட்ட பண்ணது தப்புன்னா விக்ரம் திவ்யா கிட்ட பண்ணது தப்பு. So she has to give some space, but she is not. On the other side, she is asking that I need some space. Then how other people will give you some space? If you feel it as if you are so concerned about Sandra and Ramari, you are not at all concerned. You have pointed that you don't want Sandra to be there, but unfortunately things change. So now you are like, oh my god, she shouldn't think like I'm defeating her. Now I have to win back her trust in Ramari. நீ எப்படி சொல்ற, நீ தப்பா சொல்ற, நீ வந்து சாண்ட்ரா உனக்கு இது புரியலன்னு, as if like she is matured enough. She knows what is good and what is wrong. So she says, you know what, it's okay if I'm thinking wrong, I'll face it, I'll face the consequences. Now you have to give some space. But she's like, no, I'm not going to. பாரு நல்லா வச்சு அடிச்சாங்க, உனக்கு எதுக்கு வாய முட்டு போ அப்படின்னாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் நீடட்ன்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. செகண்ட் திங், ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் தேர் ஒப்பீனியன் அண்ட் தேர் லிசனிங். இப்போ உங்க ஃபேமிலி உனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க இல்லையா, அது நீயும் கேட்டுதானே செய்யற. அப்ப இன்னொரு ஃபேமிலி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா அது எப்படி தப்புன்னு சொல்ற, இல்ல அதை கேட்டு நீங்க செய்வீங்களான்னா ஆப்வியஸ்லி எல்லா ஃபேமிலி கொடுக்குற அட்வைஸ் தானே அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி, அதை கேட்டுதானே எல்லாருமே செய்வாங்க. ஸோ அது நீ கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? அண்ட் அவர் என்ன சொல்றாரு, நான் அப்படி சொல்லல, ஆனா நீ இப்படி சொல்றது இப்படி ஆயிடும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. உடனே she saying I am not interested to listen, I don't want to listen, whatever points I am keeping, that's where I stand on அப்படின்னா that's not at all right. So she is like creating some fight and she is creating like the whole house is turning on meன்ற மாதிரி ஒரு fake creation மாதிரி பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. Correct me if I'm wrong. கரெக்ட் தான், அக்ரீடு. agree your point. நான் உங்களை சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க அக்ரி சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையே தாங்க, நான் இது 2 நாளா சொல்லிட்டு தாங்க இருக்கேன், நம்மளதாங்க முட்டாளாக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுல அவங்க தப்பு இவங்க தப்பு இல்ல, நம்ம தான் தப்பு. பிரிஞ்சுட்டாங்களாம். ஓகே, அதுதான் எங்களுக்கு அப்டேட்டா வந்துச்சு. ஸோ அதை சொல்லிடுறோம். நாளைக்கு காலையில் லைவ்ல வரும். ஸோ வாட்ச் மக்களே. அது 2 பேருக்குமே ஹெவியாக ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரிலாம் போயிருக்கு போல. ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி போயிட்டு தான் திருப்பி காயிருக்கு போல. அந்த ஜெயில் மேட்டர்லாம் திருப்பி வச்சு பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட் டச் அந்த சம்திங் ராங் டச் அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க. என்ன டச்சோ என்ன எவ்வளவு டச்சோ முடிச்சா சரிப்பா. எப்பா இப்படியே அந்த டிடிஎஃப் எண்டூரன்ஸ் டாஸ்கையாவது பார்த்து ரசிக்க வைங்க, இல்லைன்னா அதுலேயுமே இப்படி பண்ணீங்க அப்படின்னா பாவம். ஸோ லதா அடுத்து பேசுங்க. லதா ஒண்ணு டிடிஎஃப் யார் வின் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்றீங்க? தெரியலங்க, நாளைக்கு பார்ப்போம். எப்படி சாம் டிடிஎஃப் எல்லாரும் ஆடுறாங்களா இல்லனா எல்லாருமே ஆடுறாங்க. அந்த செக்மெண்டே நீ கட் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, பார்வதி எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம். ஆமா, ப்ரோமோல வந்தது. கட் பண்ணிட்டான். இல்ல இந்த பெரிய கண்டென்ட் வந்து ரொம்ப நேரமா போகுதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிருப்பாங்க. சவுண்ட் கூட சொல்லிருக்கல ஏதோ பெருசா நடக்குது, அங்க ரிவீல் இருந்துச்சு, அதே கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆமா, யார் அந்த சாண்டா ரிவீல் இருந்துச்சான், அவ யூடியூப் வீடியோல போட்டிருக்கான். நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் பாரு. யார் அந்த சாண்டா வந்து ஸ்டேஜ்ல போய் விஜய் சேது பக்கத்துல இருந்து ரிவீல் பண்ற மாதிரி இருந்துச்சான். வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய சண்டை போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்களாம். ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஏன் அவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எனக்கு கட் ஆயிடுச்சு. ஆண்ட்ராய்ஸ் பண்ணிருக்காங்க, நீ பேசிட்டு இருக்கேன்ட்டு எல்லாம் வெயிட் பண்றாங்க. ரவுண்ட் போற நெக்ஸ்ட் லதா பேசுங்க. பிரகாஷ் சார், ஆக்சுவலா எபிசோட்ல பாத்தீங்கன்னா
திவ்யா வந்து ஃபர்ஸ்ட் போனதே வந்து பார்வதி கிட்ட தான் போவாங்க. பார்வதி இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் குடுக்கல அவங்க. ஆக்சுவலா வந்து அவங்களும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம இவங்க போய் ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் இதானதுக்கு அப்புறமா திருப்பியும் சுபிக்ஷாபா போய் இழுப்பாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இடையில விக்ரம் வருவாரு, பேசுறாரு, எல்லாம் பண்ண அந்த டாபிக் போகுது. விக்ரம் ரைஸ் ஆகுறாரு. இவங்களும் பேச விடல. திருப்பி 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 கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து யாருமே வந்து திவ்யா பக்கத்துல எல்லாம் அவங்க பாட்டுக்கு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் இவங்க கேங், இந்த அன்பு கேங் இருக்கு இல்லையா, அவங்க உட்காந்து வந்து நாளைக்கு என்ன பண்றது, எப்படி இதை சார்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல பார்வதியும் சாண்ட்ராவும் தனியா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து திவ்யா வந்து என்னவோ பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்க. என்ன பண்றாங்கங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சுதான் பண்றாங்களா, இல்ல சும்மா கத்துனா மட்டும் போதும், இந்த ஒரு 4 வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிறாங்க, டிக்னிட்டி, டெக்கோரம், இதை மட்டும் 4 வார்த்தையை புடிச்சிட்டு கத்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காதுல கேட்கறது கிடையாது. என்ன பேசணுங்கிறதே அவங்களுக்கே புரியல. மத்தவங்களெல்லாம் வைலண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாட்டில தூக்கி வீசிட்டு போறாங்க. அன்னைக்கும் அப்படிதான் கமருதீன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது எதையோ தூக்கி அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து வயலண்ட் பிஹேவியர் இல்லையா? இதுதான் டிக்னிட்டி, டெக்கோரமா? என்னது எப்படி? இதுக்கு ஒரு வந்து ஒரு எப்படி சொல்றது, கியூட் திவ்யான்னு ஒரு இது வேற. எப்படி சொல்றதே தெரியல. விக்ரம் கத்துனாருதான், இல்லைன்னு சொல்லல. விக்ரம் கொஞ்சம் அப்ப சாஃப்டாகி பேசும்போதும் இவங்க அதை காது கொடுத்து கேட்கல. விக்ரம் பண்ணுனது நான் தப்பு கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனா வந்து இவங்க ஒரு பக்கம் கத்துறாரு, அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. அட்லீஸ்ட் அவருனால ஒரு பக்கம் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணாரு. இவங்க அது கூட பண்ணல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கூட கேட்கல. இவங்க பாட்டுல ஒரு இதுல போயிட்டே இருக்கிறாங்க. இதுல இவங்க சாண்ட்ராட்ட வந்து பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன சார் இது இருக்கு? நீ யார் போவாங்கன்னு கேட்டா சாண்ட்ரா போவாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி என்ன சொன்னா என்ன உனக்கு அதை பத்தி கவலை? எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸா குடுத்து சாண்ட்ராவை, டாமினேஷனா குடுத்து சாண்ட்ராவை எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ எதுக்கு வந்து சாண்ட்ரா எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறாங்க? பார்வதி சொல்லி அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியாதா? அவங்க ஒண்ணு இவங்கெல்லாம் இப்பதான் அனலைஸ் பண்ணிருக்காங்க, இந்த விக்ரம் கேங் எல்லாம். இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அனலைஸ் பண்ணி தான் தனியா வெளியில வந்தாங்க. நீ எப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க வெளியில வந்தாங்க. அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிரகாஷ் பேசுங்க. அதுதான் ப்ரோ. இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு விஜேஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸே வந்து கம்மி தான்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வீக்கெண்ட் ஷோ மாதிரியே இல்லை, நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டே ஷோ மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நடுவில் வந்து விஜேஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி பேசின மாதிரி தான் இருந்தது இவங்க கிட்ட. ஸோ என்னன்னா இப்போ இல்லை, இந்த உள்ள இருக்கிற மக்களுக்கு என்னன்னா, ஒரு ஹோஸ்ட் வந்து இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி தான் அவங்க வந்து கேட்குற அந்த கொஷின். அதாவது எப்படின்னா, இந்த டிடிஎஃப் வந்து யாருக்கு இருக்கணும், இருக்கக்கூடாது, அது வந்து எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நீங்கள் யாரோ சொல்ல விருப்பீங்க, அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கான பதிலை தான் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு டாஸ்க்குன்றத கூட புரிஞ்சிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க எப்படி வந்து டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து முழுசாக நடத்த விடுவாங்கன்றதே தெரியல. இது வந்து வீக்கெண்ட் டாஸ்க் மாதிரி தான் இது. இப்போ அங்கே உட்காந்து கேள்வி கேட்கறதுலாம். இப்போ டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து எப்படி ஃபுல்லாக அதை பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா ஒரு டாஸ்க்கு நடுவில் இவங்க வந்து இதே மாதிரி தான் சண்டை போடுவாங்களான்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து மனத்தை வந்து கொஞ்சம் திடமாக வச்சுட்டு தான் பார்க்கணும் போல இருக்குது. ஒரு சில இதெல்லாம் வந்து ஹாரர் மூவிஸ்லாம் போடுவாங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இவங்க டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் மனசு திடமாக இருக்கிறவங்க மட்டும் பார்க்கலான்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. தேங்க்யூ. பார்த்து பேச. நெக்ஸ்ட் நந்தினி. நந்தினி விக்னேஷ். ஒரே நிமிஷம். தருண் ப்ரோ பேசுறீங்களா இல்லை நந்தினி பேசட்டுமா? நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசல, நீங்கள் செகண்ட் ரவுண்ட் பேசுறீங்க, அதனால தான். தருண் ப்ரோ சரி ஓகே, நீங்கள் பேசுறீங்க. அவர் நெக்ஸ்ட் பேசுவோம். பேசுங்க நந்தினி.
விக்னேஷ் சாம், நீங்க தான் ஹோஸ்ட் ஆக்சுவலா இந்த ஸ்பேஸுக்கு. முன்ன யார் இருந்தீங்கன்னு தெரியல. நான் அங்க பேசிட்டே இருக்கிறேன். பேசிட்டே இருக்கல. ஆக்சுவலா ஒருத்தர் பேசுனாங்க வேற யாரோ. ஸோ நான் அப்ப சைலண்ட் ஆயிட்டேன். என்னை யாரோ ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸ்பீக்கர்ல இருந்து. இது வந்து எனக்கு இல்லங்க செகண்ட் டைம் பக்கா இருக்குங்க. இல்ல இல்ல அபியக்காவே 2-3 டைம் வெளில போயிட்டு வந்தாங்க. அவங்களே எனக்கு டிஎம் பண்ணாங்க, ஏன்டா ரிமூவ் பண்றேன்னாங்க. நாங்க யாரையுமே ரிமூவ் பண்ண மாட்டோம். ஹோஸ்ட் ஓகேவா. பேசிட்டு இருக்கும்போது அப்படியா? யாருமே இன்டர் பண்ண மாட்டோம். ஓகேவா. பேசி முடிச்சுட்டு அவங்களா தான் போவாங்களே தவிர நாங்க யாருமே இதுவரை எங்க ஸ்பீக்கர்ஸ் யாருமே நாங்களே வாண்டடா போய் ரிமூவ் பண்ணதே இல்ல. அப்படியா? எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. நான் அத விட்டுட்டேன். ஓகே சம்திங்ன்னு. இப்போ இன்னைக்கும் நடந்துச்சு. நான் அத சைலண்டா தான் இருந்தேன். பட் அதனால தான் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்ல இல்ல நீங்க எதுவும் ரிமூவ் பண்ண மாட்டீங்கன்னா ஓகே. நாங்க யாருமே ரிமூவ் பண்ணது இல்ல. பண்ணா சொல்லிடுவேன். ஸ்பீக்கர் ஸ்லாட் வேணும் ஷூரா? அப்படின்னு சொல்லுவேன். ஷூரா? நாங்க யாரும் ஹலோ பக்கா சொல்லுங்க. இருக்கான். விக்னேஷ் ஒருக்கா ரீகனெக்ட் பண்ணுங்க. கேக்குதா? ஓகே.